போராட்ட குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இதுகாலம் 6ஆம் இடமான சனி பகவான் இப்போது 7ஆம் இடத்துக்கு இடமாற்றம் ஆகிறார். 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான ரிஷபராசியை பார்க்கிறார். என்ன செய்ய போகிறார்? குலதெய்வ வழிபாடு, ஆலய தரிசனம் அடிக்கடி உண்டாகும். கைகாலிலே அவ்வப்போது வலி ஏற்பட்டு மறையும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று கவனம் தேவை. வண்டி வாகன பயணத்தின் போது சாலையிலே மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும், எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். என்றாலும் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படாது, பயப்பட வேண்டாம். வெளியிடங்களிலே உணவு என்பது சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உணவு ஒவ்வாமை ஏற்படுகின்ற காலமாக அந்த காலம் இருக்கும். திருமண வயது வரன் வதுவிற்கு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண நிச்சயம் நடந்தே தீரும். பணியிடங்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். சனி பகவான் 7வது பார்வையாக ராசிஸ்தானத்தையே பார்க்கிறார். எங்கும் எதிலும் சுலபத்திலே திருப்தி ஏற்படாது. பெற்றோருடைய உடல்நிலை கவனிக்க வேண்டியும் அதற்கான உண்டான மருத்துவ செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும். உழைப்பு அதிகமாகி அலைச்சல் அகால போதனம் ஏற்படுகின்ற காலமாக அந்த காலம் இருக்கக்கூடும். உடல்நலம் அவ்வப்போது சற்று சுகவீனப்படலாம். எனவே மருத்துவ செக்கப் அவ்வப்போது செய்து கொள்வது நலம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது இந்த நேரத்திலே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஜென்ம ராசிக்கு 7லே அமர்ந்திருக்கும் சனி பகவான் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்த புரிதலை அதிகமாக்கி விடுவார். தேவையற்ற பொருட்களை வாங்கி குறைக்கவும், தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பதை குறைக்கவும். சில நேரங்களில் எதிலும் சுவாரஸ்யமின்மை, சோம்பல் என்பது உங்களுக்கு ஏற்படலாம். மனதை இன்று புதிதாய் பிறந்தோம் என்று மாற்றி கொண்டு செயல்படவும். தேவையற்ற பயணங்களை நீங்கள் அறவே தவிர்க்கவும். வெளியூர் பயணங்களிலே உணவு, குடிநீர் முதலியவற்றில் கவனம் தேவை. சாலைகளிலே வாகன பயணத்தின் போது முழு கவனம் இருப்பது மிகவும் நல்லது. பயண நேரத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை அசை போடுவது நிறுத்தப்பட வேண்டும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, வண்டி வாகன வசதி நல்லபடியாக அமையும். வெள்ளங்கங்கள் சற்று கவனிக்கப்பட வேண்டும். புதிய முதலீடுகளை சூழ்நிலைகள் தென்பட்டாலும் சற்று அமர யோசித்து வெளிக்கடனை தவிர்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். சொந்த சேமிப்பிலிருந்து முதலீடு எடுத்து கவனமாய் செய்யவும். எக்காரணம் கொண்டும் குழந்தைகளுக்கு உள்ள சேமிப்பிலே கை வைக்கக்கூடாது. அது உங்களுக்கு சொந்தமானதில்லை. இப்போது முதலீடு செய்து பிறகு திரட்டிக் கொள்ளலாம் என குழந்தைகள் சேமிப்பில் எக்காரணம் கொண்டும் கை வைக்கக்கூடாது. வியாபாரிகள் சிற்சில சிரமங்களை சந்தித்தாலும் அவருடைய வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடும். மாணவ செல்வங்கள் தம்முடைய நிலை உணர்ந்து பொழுதுபோக்கு தவிர்த்து படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய பணி உயர்வு, ஊதிய உயர்வு, இட உயர்வு என்பது அடைகின்ற காலமாக அந்த காலம் இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் கடின முயற்சிக்கு பிறகு கிடைத்துவிடும். கலைத்துறையினர் மேன்மை பெறுகின்ற காலமாக அந்த காலம் இருக்கும். அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட மக்களுடைய அபிமானத்தை பெற்றுவிடுவார்கள். சிதம்பரம் நடராஜ சுவாமியுடைய தரிசனத்தை பெறுவது சிறப்பு. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமசிவாய நமக என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் தினமும் ஜபித்து வருதல் நலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பார்த்து செய்து கொள்வேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.